சி.வி. சண்முகம் அவர்கள் எதனால நாங்க தாவேகாக்கு ஆதரவு கொடுக்கிறோன்னு சொல்லும் போது அவங்க சொன்ன காரணமே திமுகவும் அதிமுகவும் ஒன்றிணைந்து ஆட்சி அமைக்கிறாங்க. இது எங்களுடைய அதிமுகவுடைய பவுண்டிங் பிரின்சிபிளுக்கே எதிரான ஒரு நிலைப்பாடு. அப்ப அதிமுக திமுக கூட கை கோக்கிறதுக்கு யாரு கூட வேணா கை கோக்கலாமே, அதுக்கு ஏன் நம்ம மக்களுடைய ஏகோபித்த மேண்டேட் வாங்கின தாவேகா கூட கை கோர்க்க கூடாது? ஓகே, இது சி.வி. சண்முகம் அவர்கள் சொன்னது. ஆனால் எனக்கு ஒரு கிளாரிட்டி வேணும். ஒன்று, நாம் மரபின் வழி நின்று பேசணும், மரபு அரசியல் அறம், அல்லது சட்டத்தின்படி நின்று பேசணும். திமுகவிற்கு நாம் அரசியல் அறத்தை வச்சு பேசுகிறோம், அளவுகோலா அரசியல் அறப்படி அது சரியா அப்படின்னு கேட்குறோம். மக்கள் அளித்த மேண்டேட்டுக்கு எதிராக திமுக ஒரு முயற்சி செய்ததாக எல்லோரும் குற்றம் சாட்டுகிறார்களே, இது அரசியல் அறமா அப்படின்னு கேட்குறோம். தாவேகாவிற்கு வருகின்ற பொழுது சட்டப்படி அதில் என்ன பிரச்சனைன்னு பேசுகிறோம். எவ்வளோ ப்ரிவிலேஜ் பார்த்தீங்களா விஜய்க்கு? திமுகவுக்கு எப்பொழுதுமே அந்த ப்ரிவிலேஜ் கிடையாது. இங்கே மற்ற எல்லாருக்கும் உண்டு, பிஜேபிக்கு உண்டு, தாவேகாவிற்கு உண்டு, எல்லாருக்கும் உண்டு அந்த ப்ரிவிலேஜ். பேபி அவர்கள் 8ஆம் தேதி இந்தியா டுடேக்கு பேட்டி கொடுக்கிறாரு. எதற்காக நாங்க தாவேகாக்கு ஆதரவு கொடுக்கிறோம்னு சொல்லும் போது, எங்க கிட்ட இந்த மாதிரி திமுகவை அதிமுக ஆட்சி கட்டில கொண்டாந்து உட்கார வைக்கிறாங்க, அதனால எங்களையும் ஆதரவு கொடுக்க சொன்னாங்க, அதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு சொன்ன உடனே அந்த ஆங்கர், லேடி ஆங்கர் திருப்பி கேட்கறாங்க, சார் நீங்க வைக்கிற குற்றச்சாட்டு ரொம்ப பெருசானது, திருப்பி சொல்லுங்க போது திருப்பி அவர் அதை ரிப்பீட் பண்றாரு. அடுத்தது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு தனியார் பேட்டி கொடுக்கும் போது, டிவிக்கு பேட்டி கொடுக்கும் போது அவர் டைம் லைன் போட்டு விளக்குறார். 5ஆம் தேதி கார்ல் மார்க்ஸ் பர்த்டே அன்னைக்கு போய் பார்த்தோம், திருப்பி 7ஆம் தேதி போய் பார்த்தோம். 7ஆம் தேதி ஐயா ஸ்டாலின் அவர்கள் வர சொன்னாரு, எங்களை கூப்பிட்டாங்க, நாங்க போகும்போது சிபிஐ சிபிஎம் எல்லாமே இருந்தாங்க, எங்க கிட்ட சொல்லப்பட்டது. நான் அப்பயே சொன்ன, இந்த மாதிரி வச்சீங்கன்னா திமுக அரசியல் எதிர்காலமே இல்ல, உங்க அரசியல் எதிர்காலம் சூன்யம் ஆயிடும் அப்படின்னாரு. என்ன கேட்கறேன் சார், பீகார்ல நிதிஷும் நீங்க லாலுவும் ஒன்று சேர்ந்துடலாம், பிரச்சனை இல்லை. அது அரசியல் சாணக்கியத்தனம், அது அரசியல் உத்தியாக பார்க்கப்படும். காங்கிரஸிலிருந்து பிரிந்த தேசியவாத காங்கிரஸும் சேர்ந்துக்கலாம், அது அரசியல் உத்தி. காங்கிரஸிலிருந்து பிரிந்த திரிணாமுல் காங்கிரஸும் சேர்ந்துக்கலாம், அது அரசியல் உத்தி. சிபிஐயிலிருந்து பிரிந்த சிபிஐயும் ஓரணியில் இருக்கலாம், அது அரசியல் உத்தி. கேரளாவில் காங்கிரஸும் சிபிஎம்மும் சண்டை போட்டுக் கொள்வார்கள், மற்ற இடங்களில் அவர்கள் கூட்டணியாக கூட வைக்கலாம், அது தேச நலன், அரசியல் உத்தி. எல்லாமே என்னங்க இப்படி பண்ணிட்டு திமுகவும் அதிமுகவும் 2 பேரும் சேர்றதா பேசியிருக்காங்களாமே. ஐயோ பல பேருக்கு என்ன, ஐயோ அரசியல் அறம் என்ன ஆச்சு? திமுகவுக்கு அதிமுகவும் மட்டும்தான் எதிரி, தாவேகாவும் அதிமுக நண்பர்களா தேர்தலுக்கு முன்பு? என்ன லாஜிக் இது? தப்புனா திமுக செஞ்சதும் தப்பு, அதிமுக செஞ்சதும் தப்பு, தாவேகா செய்யறதும் தப்பு, அப்படி சொல்லுங்க. அல்லது சரினா சார் அரசியல் இதெல்லாம் சாதாரணமா கவுண்டர் பண்ணி சொல்லிட்டு தூரப்படுங்க. இப்ப இன்னைக்கு ஒரு எம்எல்ஏக்கள் ராஜினாமா, நீங்க சட்டத்தை பத்தி எல்லாம் இப்ப பேசுனீங்க இல்லையா, எம்எல்ஏக்கள் பதவி விலகுங்கிறது சட்டத்துல புறம்பான விஷயங்களா? அப்படி ராஜினாமா பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் அந்த எம்எல்ஏக்கள் இன்றைக்கு தனிநபர்கள், உங்களை மாதிரி என்ன மாதிரி. அப்ப நீங்க ஒரு கட்சிக்கு போய் சேர்றத அரசியல் அமைப்பு சட்டம் எங்கேயாவது உங்களை தடுக்குதா? புரியல. இப்ப நான் என்ன சொல்றேன், சட்டப்படி எதுவும் தவறில்லை அப்படிங்கிற ஒரு வாதம் இந்த நாட்டில் வைக்கப்படும் என்றால், சட்டப்படி எதுவும் தப்பு இல்லை சார். சட்டம் என்ன சார் சொல்லுது? 2/3 இருந்தா கட்சி தாவல் தடைச்சிட்டம் வராது. ஒரு வாதத்துக்கு கேட்கிறேன், ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் தான். தாவேகாவிலிருந்து ஒரு 2/3 எம்எல்ஏக்களை திமுக உடைச்சு வெளியில் எடுக்குது, முடியுமா? ஒரு ஹைப்போதெட்டிக்கல் எடுத்து அப்படி ஆட்சி அமைக்குது. இங்க எல்லாரும் சும்மா இருந்துருவீங்க, அப்படிதானே? உங்களை கொன்றுவாங்க, தூக்கில ஏத்திர மாட்டீங்க, தூக்கில போட்டுற மாட்டீங்க, எல்லாரும் பேசியே ஐயோ மக்கள் அளித்த தீர்ப்புக்கு முரணாகவா அப்படின்னு தான் வருவீங்க. நம்ம சொல்றது அரசியலமைப்பு சட்டத்துல ஆளுநருக்கு என்ன அதிகாரம் இருக்கு, சுப்ரீம் கோர்ட்டுக்கு என்ன அதிகாரம் இருக்கு, ஒரு எம்எல்ஏக்கு தான் ஜெயிச்சதுல இப்ப எம்எல்ஏவா அதிமுகவனுடைய எம்எல்ஏவா அவங்க போயிருந்தாங்கன்னா அது தவறு. அவங்க ராஜினாமா பண்றாங்க, ராஜினாமா பண்றதுக்கு மக்கள் மேண்டேட்டை திருடிட்டு போலவங்க, மக்கள் மேண்டேட்டை சரண்டர் பண்ணிட்டு வராங்க. உங்களுக்கு தெரியாது, ஒரு இண்டிவிஜுவல். மக்கள் என்ன தீர்ப்பளிச்சாங்க? திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம் என்று தாவேகாவிற்கு வாக்களித்திருக்கிறார்கள் 107 தொகுதியில். மக்கள் என்ன முடிவு எடுத்திருக்கிறாங்க? தாவேகாவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம் என்று 73 தொகுதிகளில் திமுக கூட்டணிக்கு வாக்களித்திருக்கிறார்கள். மக்கள் என்ன முடிவு பண்ணியிருக்காங்க? திமுகவும் வேண்டாம் தாவேகாவும் வேண்டாம் என்று 50க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் அதிமுகவுக்கு வாக்களித்திருக்காங்க. அப்ப அதிமுகவுக்கு வாக்களித்தவர்கள் தாவேகாவும் வேண்டாம் திமுகவும் வேண்டாம் என்று நினைத்திருக்கிறார்கள். தாவேகாவுக்கு வாக்களித்தவர்கள் திமுகவும் வேண்டாம் அதிமுக வேண்டாம் என்று நினைத்திருக்கிறார்கள். திமுகவுக்கு வாக்களித்தவர்கள் தாவேகா வேண்டாம் அதிமுக வேண்டாம் தான் நினைச்சிருக்காங்க. அப்ப திமுக கூட்டணிக்கு விழுந்த வாக்குகள் என்பது விஜய்க்கு எதிரான வாக்குகளா இல்லையா? அந்த வாக்குகளை பற்ற எம்எல்ஏக்களினுடைய ஆதரவோடு விஜய் ஆட்சி அமைப்பது இருக்குல்ல, அறம் என்று பேசினால் அதுவும் அறத்திற்கு புறம்பான செயல் தானே. அப்ப அந்த அறத்தை உங்களுக்கு தேவையான இடங்கள்ல அறத்தை மரபை வைக்கிறது, தேவையில்லாத இடங்கள்ல சட்டத்தை கொண்டு வந்து வைப்பது. சபாநாயகர் எம்எல்ஏக்களுடைய ராஜினாமாவை ஏத்துக்கிட்டது. 2வது ஆன்டி டிஃபெக்ஷனுடைய அப்பீல அவர் என்ன பண்றாருங்கிறது. இப்போ எம்எல்ஏக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ராஜினாமாங்கிறது அவங்க
ஹேண்ட் ரிட்டன்ல அவங்க கொடுத்து இன் பர்சன்ல வந்து காரணம் கூட சொல்ல தேவையில்லை, நாங்க இந்த கட்சியில இருந்து நாங்க எங்க பதவியில இருந்து ராஜினாமா பண்றோம்னா அதை ஏத்துக்கக்கூடிய பொறுப்பு வந்து ஸ்பீக்கருக்கு இருக்கு. அது அரசியல் அமைப்பு கொடுத்த அதிகாரம். வந்து அரசியல் அமைப்பு சட்டம் எங்கேயாவது உங்களை தடுக்குதா? அப்ப இன்னைக்கு அதிமுகவினுடைய எம்எல்ஏ எனக்கு உடம்பு சரியில்லை, நான் படிக்க போறேன், என் பொண்ணு கல்யாணம் பண்ண போறேன், இல்ல ஃபாரின்ல செட்டில் ஆக போறேன் அப்படிலாம் சொல்லிட்டு ரிசைன் பண்றதுக்கான எல்லா உரிமையும் அவருக்கு இருக்கு. ஆனா அவர் கொறடா உத்தரவை மீறி இருக்கிறார்னு அவர் மேல ஒரு புகார் இருக்கு. அந்த புகார் நிலுவையில் இருக்கிறது. நிலுவையில் இருக்கும் போதே ராஜினாமா செய்வது என்பது அரசியல் உள்நோக்கம் கொண்டது. அதான் கேள்வி. நீங்க அந்த ஏரியாக்குள்ள வர மாட்டேங்கிறீங்க. இல்ல நீங்க ஒவ்வொரு படியா தானே வரணும். அப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா 2020 சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்திருக்குது மணிப்பூர் ஸ்பீக்கரை பத்தின கேஸ்ல. அதுல அவங்க தெளிவா சொல்றாங்க, இந்த மாதிரி ஆன்டி டெஃபெக்ஷனை வந்து தீர்ப்பு எடுக்கிறதுக்கு வந்து ஸ்பீக்கர் அவர்களுக்கு 90 நாள் வந்து டைம். அண்டர் ஆர்டினரி சர்க்கம்ஸ்டன்சஸ், அண்டர்லைன் தி வேர்ட், எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டன்சஸ் சிச்சுவேஷன்ல வந்து தேர் இஸ் நோ டைம் லைன். எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டன்சஸ் சிச்சுவேஷன்ல வந்து தேர் இஸ் நோ டைம் லைன். பார்லிமெண்ட்ல ஒரு மசோதாவுக்கு எதிரா நீங்க எதிராதான் வாக்களிக்கணும்னு அவசியம் இல்ல. அதுல கலந்துக்காம இருந்தாலும் அதுக்கு அதான் அர்த்தம். ஒவ்வொரு நடவடிக்கையும் ஏதோ ஒரு வகையில் இன்னொரு தரப்பு பயன்பெறுவதற்கு எல்லா மூவ்ஸையும் நம்மளால பண்ண முடியும். இப்போது ஒரு அரசுக்கு பெரும்பான்மை இல்லாத போது 5 எம்எல்ஏ இல்லை அப்படின்னா 234ங்கிறது 229,000. அப்போ ஆப்வியஸா மெஜாரிட்டி இந்த அரசு கிடைக்குது. நீங்க வெளியிலிருந்து தாவைக்காவை ஆதரிக்கிறதும் ஒண்ணுதான், நீங்க ரிசைன் பண்ணிட்டு பை எலெக்ஷனுக்கு அடுத்த ஒரு வருஷம் காத்திருக்கிறதும் ஒண்ணுதான். ஏதோ ஒரு வகையில் அதிமுக எம்எல்ஏக்கள் தாவைக்காவுக்கு ஃபேவர் பண்றாங்கிறது தாவேக்கால இருக்க யாருக்குமே தெரியல அப்படிங்கிறத தமிழ்நாடு ஒரு ஆச்சரியத்தோட பாக்குது சார்.